ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சொன்ன மாதிரியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ்எஸ்சி ஜிடிக்குமே ப்ளஸ் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து கிளாஸ் எடுக்க ரெண்டுக்குமே டைம் எப்படி இருந்தாலும் 3 மந்த் 4 மந்த்தாட்ட டைம் இருக்குது. ஈஸியாக நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த இன்னைக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல பாதி மாடல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் மாதிரி சம் இருக்குது. அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த வேவில் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு சமயம் ஈஸியாக பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பேசிக் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே டேபிள்ஸ் 1 to 20 டேபிள்ஸ் வரைக்கும் நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. ஏன்னா இது ரெண்டுமே பொறுத்தளவு டைமுங்கிறது உங்களுக்கு கம்மி தான். நீங்கள் வாய்ப்பாடு போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட்டாக. ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிள்ஸ் 1 to 20 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் முடிஞ்ச அளவுக்கு 1 to 30 வரைக்கும் படிச்சுக்கிங்க. கண்டிப்பாக இது படிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் சம் அப்ரோச் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சில ஆன்சர் எல்லாம் ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது, டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுடலாம். அதனால் 1 to 30 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் வேல்யூ எல்லாமே படிச்சுங்க. கியூப் வேல்யூ என்ன பண்ணுறீங்கன்னா 1 to 20 வரைக்குமாச்சு மினிமம் படிச்சிருங்க. இது படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சம் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டலாம். வேதிக் மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நானே எடுக்கிறேன். வேதிக் மேக்ஸ் தெரிஞ்சுன்னா செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை பார்த்துட்டு வேதிக் மேக்ஸை பார்த்தலாம். வேதிக் மேக்ஸை பார்த்துட்டுமா டைம் பத்தாமல் போயிடும். அதனால் நான் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க. படிச்சிங்கன்னா ஈஸியாக மேக்ஸ் போட்டலாம். மேக்ஸ் ஒன்றும் கஷ்டமே இல்லை. மேக்ஸை பொறுத்தளவு என்னை நம்புங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஈஸி வேலேருந்து ஃபுல்லுமே கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லுமே டீட்டெயிலாக நடத்த போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கெல்லாம் என்னென்ன எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல பேசிக் என்னென்ன தெரியும்னு சொல்கிறேன். எல்சிஎம்னா என்ன? இப்போ 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அதில் பொதுவான நம்பர் எழுதிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா டைம் என்ன இருக்குமோ அது எல்லாமே எழுதுவேன். ஏன்னா எல்சிஎம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதுதான் எழுதுவோம். அதுவே ஒரு இதுவாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபேக்டரில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோன்னு சொல்லி எல்லாத்தையுமே சம்மில் பார்க்கலாம். ஹெச்சிசிஎஃப்னா காமன் ஃபேக்டர், காமனாக இருக்க நம்பர் மட்டும்தான் எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் தெரிஞ்சுக்கணும். வாங்க சம்மை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபேக்டர்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா 5th டே ஃபேக்டர்ஸ்னா நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் எந்தெந்த டேபிளில் வரும்னு சொல்லி பார்க்கறது தான் ஃபேக்டர்ஸ். 5ங்கிறது எந்தெந்த டேபிள் 1வது டேபிளில் 5th டேபிளில் வரும், அவ்வளோதாங்க. அடுத்து 6ங்கிறது எந்தெந்த டேபிளில் வரும் 1வது டேபிள் 2வது டேபிள் 3வது டேபிள் 6வது டேபிளுங்களா, அவ்வளோதான். மல்டிபிள்ஸ்னா என்னன்னா 5னா 5th டேபிளில் என்னென்ன நம்பர் வருமோ அதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5th டேபிள் 5 10 15 அப் டு போயிட்டே இருக்குமா. 6th டேபிள் 6 12 அப் டு போயிட்டே இருக்குமா. இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோ. ப்ரைம் நம்பர்னா என்ன? ப்ரைம் நம்பர் 1ங்கிறது ப்ரைம் நம்பருங்களா, நாட் ப்ரைம் நம்பர் இல்லை, அது நல்லா நாம வச்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர்னா அந்த நம்பர் அந்த டேபிளையும் 1வது டேபிளில் மட்டும்தான் வரணும், வேறு எந்த டேபிளையும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் என்னென்னு பாருங்கள். 2 3 5 7 அப் டு அடுத்து என்ன வரும் 11 வருமா. இது மாதிரி நீங்கள் 50 வரைக்கும் டக்குன்னு இது பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 50 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அங்கே போய் கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. டைமுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்களா, ஓகே டைம் கிடைக்குன்னு சொல்லலாம். இதுக்கு உங்களோட டைமை எந்தெந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் சம் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 1 to 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க. நான் அப்ளையாக சொன்னதை டேபிள்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் டேபிள்ஸ் படிக்கும்போது 1 to கீழே 20 வரைக்குமே படிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட் ஐடியாங்கிற அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணீங்கன்னா 1 to 30 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கியூப் ரூட் 1 to 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதுலேயே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் தவிர இதில் ஒரு மாடல் சம் இருக்குது. ஒரு நம்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஹெச்சிசிஎஃப் வேல்யூன்னு கொடுத்துருவாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா x into y equal to LCM into HCF. இது இந்த ஃபார்முலா அப்ரோச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடு. இப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு கொடுத்துக்கிறாங்கன்னு வைங்க. எல்சிஎம் வேல்யூ 12, ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 6ன்னு கொடுத்துக்கிறாங்க. மற்றொரு எண் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன 6 into y equal to LCMோட வேல்யூ என்ன 12 into HCF வேல்யூ என்ன 6 போட்டாச்சு. அடுத்து y தான் கண்டுபிடிக்கணும், அனதர் நம்பர். ஆனால் y மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூ இருக்கிற இங்கே போனால் டிவைட் ஆக மாடுமா. 12 into 6/6 கேன்சல் பண்ணால் 6 கேன்சல் பண்ணால் y equal to 12 கிடைக்குதா. இன்னொரு நம்பரோட வேல்யூ 12. இவ்வளோதான். இது மாதிரி சம் அப்ரோச் பண்ணுறதே இருக்குது. இது மாதிரி மாடல் சம் நிறைய எஸ்எஸ்சி ஜிடிலையும் கேட்குறாங்க, ஆர்ஆர்பிலையும் கேட்குறாங்க. இதே போல் ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 4 மாடல் சம் பார்த்தலாம். நெக்ஸ்ட் மாடல் சம் டெய்லி பார்த்தலாம். டெய்லி நம்ம சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக வீடியோ வந்திருக்கு. ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சம்மை ஒன்றுனா அப்ரோச் பண்ணி இப்போ சம்மை அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். HCF of 12 and 16. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? HCF தானே கேட்டுக்கிறாங்க. 12 16 எடுத்துக்கோங்க.
இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த 2 வர காமன் டேபிள் பாருங்கள், எந்த டேபிளில் வரும்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 4th டேபிளில் வருமா? 4th டேபிளில் போட்டால் 12ங்கிறது எத்தனை டைம் வருங்க? 3 டைமா? இது 16 4 டைமா? இதுக்கப்புறம் காமன் டேபிள் 3 and 4 காமன் டேபிளில் வருமானு பாருங்கள். சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த டேபிளில் போட்டு டிவைட் பண்ணுங்கள். அப்படி வரலினா இதோட முடிச்சுக்கோங்க. HCF வேல்யூ கேட்டாங்கன்னா HCF வேல்யூ இதுக்கு என்னன்னா 4 தாங்க. இதுவே LCM கேட்டிருந்தாங்க. சப்போஸ் இது LCM இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணால் LCM இன்ட்டு காமன் நம்பர் இல்லைன்னா 4 into 3 into 4 இதை ஃபுல்லு மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் எழுதிங்கன்னா வேலை முடிஞ்சுது. LCMமாக இருந்துச்சுன்னா HCF ஆனால் காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதோட முடிச்சுக்கலாம். மிச்சம் இல்லைன்னா கம்முன்னு விட்டுறலாம். இதுக்கு பாருங்கள், இதுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுனீங்க. கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். தப்பாக கமெண்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக இது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், HCF of 10/20 and 5/12 இப்படி கேட்டுருந்தாங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் இதெல்லாம் பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணிடலாம். பேசிக் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஃபுல்லு சம்குள்ளே அப்ரோச் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த பேசிக் சம் மட்டும் அப்ரோச் பண்ணி நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா சம்மும் போட போகிறேன். அதுக்கு பாருங்கள், HCF கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே HCF இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணுங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு LCM ஃபைன் பண்ணுங்க. இங்கே HCF கேட்டிருக்கீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு HCF ஃபைன் பண்ணுங்க. 10 5 HCF ஃபைன் பண்ணால் 5 டேபிளில் இது வந்து 2 டைம், இது 1 டைமா? மிச்சம் எதுவுமே காமன் இல்லை. அதனால இது HCF வேல்யூ 5 5 இதுக்கு வந்து LCM ஃபைன் பண்ணுங்க. LCM ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுத்தால் இது எத்தனை டைமு? 10 டைமு. இது வந்து 1 டைமா? LCMனா என்ன பண்ணீங்க? காமன் ஃபேக்டர் நம்பர் மிச்சம் இருக்கிற டைம் எழுதுவீங்களா? 2 into மிச்சம் என்ன டைம் இருக்குது? 10. மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 20 வருதா? 5/20 வேலை முடிஞ்சு. ஃப்ராக்ஷன் சப்போஸ் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம், இது 4 டைமா? 1/4 தான் ஆன்சர். சப்போஸ் இங்கே பாருங்கள், இது LCM கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணுமா? LCM of 2,4க்கு நீங்கள் LCM ஃபைன் பண்ணணும். கீழே வந்து HCF of 3,6 இது மாதிரி சம் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே LCM HCF பாருங்கள். LCMனா மேலே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிங்க, கீழே இருக்கிற வேல்யூ HCF கண்டுபிடிங்க. சிம்பிளாக சொல்லணும். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஃபார்முலா படிச்சிங்கன்னா எல்லாம் குழப்பிப்பீங்க. அதனால தான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஈஸி வேவில் நான் கொண்டு போகிறேன். ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. இதோட இன்னும் பெஸ்ட்டாக ஈஸி வேலை எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லித்தர முடியும். LCM of 2,4க்கு LCM ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருங்க? 2 டேபிள் எடுத்தோமா இது 1 டைமுங்க, இது 2 டைமுங்க. LCMனா என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை மிச்சம் இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுங்க? 4 வருதா? 4/ங்க. அடுத்து HCF of 3,6 இந்த ரெண்டுக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 3,6 HCF கண்டுபிடிச்சா 3 டேபிள், இது 1 டைம், இது 2 டைம். இனி காமன் நம்பர் இல்லை, அதனால 3 தான் டைரெக்டாக போட்டாச்சு. இதுதான் இதோட ஆன்சருங்க. அடுத்தது பாருங்க, HCF of 3/5 3/9 3/14 HCFனா என்ன சொன்னேன்? காமன் ஃபேக்டரில் மிக குறைந்த பவர் இருக்கிற வேல்யூ HCF வேல்யூ. இதுலேயே காமன் ஃபேக்டர் மூணுலேயே 3 பவர் சம்திங் தான் இருக்குது. எது மிக குறைந்த பவர் பாருங்க? 3/5 3/5 தாங்க ஆன்சர். அதுவே இந்த சம்லேயே உங்கள்கிட்ட LCM கேட்டாங்கன்னா LCMனா என்ன? காமன் ஃபேக்டரில் மிக ஹையஸ்ட் வேல்யூ மிச்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறது எதுமா? இங்கே காமன் ஃபேக்டர் என்ன? மூணுலேயுமே 3க்கு ஹையஸ்ட் பவர் என்ன? 3/14 ஆன்சர். மிச்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா எழுதிக்கிங்க, இங்கே இல்லை அதனால அப்படியே விட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் த LCM of x and y is y and what is the HCF of x and y ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே x ஒரு எண் xன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு எண் வந்து yன்னு சொல்லிட்டு LCM வேல்யூ வந்து yன்னு சொல்லி HCF வேல்யூ கேட்டுங்கன்னா ஏற்கனவே அந்த ஃபார்முலா பார்த்துமா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x into y equal to LCM into HCF. x ஓட வேல்யூ x ஏதா, y ஓட வேல்யூ y ஏதா, LCM ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க? y into HCF மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இன்ட்டு இருக்கிற y இங்கே வந்தால் டிவைடாக மாறுமா? x into y/y y கேன்சல் ஆயிடுச்சுன்னா HCF வேல்யூ என்ன வருது? x வருதா? x தான் ஆன்சர். இவ்வளவுதான் முடிஞ்சது. பேசிக்கா இவ்வளவு தெரிஞ்ச போது நாளைக்கு சம்ல வந்து டீப்பா உள்ள என்னென்ன தெரியணும்னு சொல்லி நல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேசிக் பார்த்ததுல 4-5 சம் உங்களுக்கு PDF-ஆ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. பேசிக் இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு இதுல இருக்கிற சம் ஒரு 20 மாடல் சம்மாட்ட தான் இருக்கு. அந்த 20 மாடல் சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் எல்லாமே பார்த்துடலாம். நாளைக்கு வீடியோ உங்களுக்கு 40 minutes to 1 மணி நேரம் இருக்கு. கண்டிப்பா வீடியோ பாருங்க.
பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இது வந்து டிஃப்ரெண்ட் வேல கொண்டு போனாலும் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு தெளிவாக இல்லைனாலே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையெல்லாம் நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பேசிக் மட்டும் முடிச்சுட்டு எல்சிஎம் HCFல நாளைக்கு அட்வான்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.